நாராயணராம, இந்த பூமியில் உயிருடன் உள்ள அனைவருக்கும் சம உரிமை உள்ளது. ஆனாலும் நம்மில் யாருமே பூமியை பற்றி சிந்திக்கவில்லை. பலர் பல்வேறு வழிகளில் அறிவால், பலத்தால், சட்டத்தால் தவறான முறையில் தங்களது உரிமையை நிலைநாட்டியுள்ளனர். பூமி எல்லோருக்கும் சொந்தமானது. ஆனால் பூமிக்கு ஒரே ஒரு உரிமையாளர் இருக்க வேண்டும் என்று நினைப்பது சரியல்ல. இதனால் நாம் பூமியில் இருந்து எல்லாவற்றையும் இழந்து வருகிறோம். யாரை பார்த்தாலும் அவர்கள் பூமியில் தங்களது உரிமையை நிலைநாட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மனிதர்கள் பூமியை அழித்து வருகின்றனர். மரங்களையும் செடிகளையும் அழித்து வருகின்றனர். பசுமை மறைந்து வருகிறது. விலங்குகளை கொன்று சாப்பிடுகின்றனர். பணம் அதிகமாக இருக்கும் நபர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. அவர்களுக்கு எதுவும் குறைவாக இல்லை. நாம் பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரவில்லை. பள்ளிகள், புத்தகங்கள், மதம் எதுவும் இல்லை. நம்முடைய முன்னோர்களும் தவறான மத பாதையில் போயிருந்தனர். நம்மையும் தவறான பாதையில் அழைத்துச் சென்றனர். நம்மை எல்லாம் சரியாக மாற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எந்த ஒரு பொருளுக்கும் ஒருவருக்கும் உரிமை இருக்கக்கூடாது. ஒரு சட்டம் வேண்டும். அதில் எந்த பொருளுக்கும் ஒருவருக்கும் உரிமை இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும். யாரும் இது என்னுடையது, அது என்னுடையது என்று சொல்லக்கூடாது. பூமி யாரிடமும் இங்கே எல்லாம் எனது என்று சொல்வதில்லை. பூமி எல்லோருக்கும் சொந்தமானது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். மதம் எப்போதும் சொல்கிறது, நீயும் வாழ்ந்து கொள், பிறரையும் வாழ அனுமதிக்க. இத்தகைய விஷயங்களை எப்படி சமாளிப்பது என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இதற்காக யாராவது ஒரு நபர் குரல் எழுப்ப வேண்டும். அவர் அனைவருக்கும் சரியான வழியை காட்டுவார். இந்த அனைத்திற்கும் நாம் அனைவரும் மன மேம்பாட்டை செய்ய வேண்டும். மனதின் வளர்ச்சியை அடைய வேண்டும். பூமியில் யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி எங்களுக்கு எதையும் கேட்காமல் தருகிறது. இதனால் தொடர்ந்து கேட்க தேவையில்லை. மேலும் இது என் உரிமை என்று மீண்டும் மீண்டும் சொல்லுவதில் என்ன அர்த்தம்? பிறப்பிலிருந்தே எனக்கு உரிமை உள்ளது என்று சொல்வது தவறாகும். நமது உரிமையை பெறுவதற்காக மற்றவர்களின் உரிமையை பறிக்கக்கூடாது. நமக்கு வாழ்வதற்கான, குடிப்பதற்கான, சாப்பிடுவதற்கான உரிமை உள்ளது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் அந்த உரிமை இருக்க வேண்டும். எனவே ஒருவருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கக்கூடாது. அமைச்சரின் பாதுகாப்புக்காக இவ்வளவு செலவிடப்படுகிறது. இது தேவையா? நாங்கள் பிறப்பதற்கு முன்பே இயற்கை அழகாகவும் அனைத்து வசதிகளுடனும் இருந்தது. நாங்கள் அனைவரும் இதை செயல்படுத்தி அழித்துவிட்டோம். மனிதன் மனிதனின் எதிரி ஆகிவிட்டான். தன்னுடைய எதிரி ஆகிவிட்டான். தீய எண்ணம், தீய சிந்தனை, தவறான உணவு, தவறான செயல்கள் ஆகியவையெல்லாம் தீயவைதான். சமுதாயம் நல்லதாக இருந்தால், இயற்கை நல்லதாக இருந்தால், சுற்றுச்சூழல் நல்லதாக இருந்தால் நாமும் நன்றாகவே இருப்போம். நம்மை தாக்கும் ஒரே நோய், அதுதான் தனிப்பட்ட உரிமை. மக்களின் பேராசை அதிகமாகி வருகிறது. எனக்கு இன்னும் வேண்டும் என்று நினைக்கின்றனர். எல்லாமே நமக்கே சொந்தமானது என்றால் எதற்காக மீண்டும் மீண்டும் என்னுடையது, அவர் உரிமை என்று கூறுவது? இதை பற்றி அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களும் சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், காட்டில் வாழும் மக்களுக்கு கல்வி, பள்ளி மற்றும் பிற வசதிகள் தேவையில்லை. ஆனால் மனிதர்களுக்கு பள்ளி, கல்லூரி, கோவில் போன்றவை ஏன் தேவைப்படுகிறது? காட்டு மக்கள் தாங்களே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது தவறானது. இதற்கான ஒரே தீர்வு என்னவென்றால், மக்கள் தங்களது தனிப்பட்ட உரிமையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாம் அனைவரும் ஒரே மதத்தையே ஏற்க வேண்டும். அதுவே இயற்கையின் மதம். இயற்கை இல்லாமல் நாம் வாழ முடியாது. வாழ்வதற்கான அனைத்தையும் நமக்கு இயற்கைதான் வழங்குகிறது. ஒரு சிங்கம் பசித்திருக்கும் போது வயிற்றை நிரப்பவே ஒரு வேட்டையை எடுக்கிறது. வயிறு நிரம்பிய பின் வேட்டை எடுக்காது. அதுபோலவே மக்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என சிந்திக்க வேண்டும். தங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டும். மக்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று சிந்திக்கவில்லை. அவர்கள் மற்றும் தற்போதைய காலத்தில் தள்ளாடிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஏதேனும் நடந்தால் இயற்கை தன்னை காப்பாற்றிக் கொள்ளும். விலங்குகள் வாழ்ந்துவிடும். ஆனால் மனிதன் என்ன செய்வான்? அவன் வெறும் பகைவராகவே இருக்கும். நாங்கள் நம் எதிரிகள். எண்ணங்களை மாற்றி வானத்திலிருந்து பூமி வரை அனைத்தும் ஒன்றே என்பதை நினைத்து அவற்றை மதிக்க வேண்டும். இறந்த பிறகு எங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்றால், வாழும் போதே ஏன் எல்லாம் எனது
எனது என்று கூறுகிறோம். இந்த எண்ணத்தை மாற்றி நம்மால் வாழ வேண்டும். நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒரு மரம் நட வேண்டும். அதனால் பூமியில் பசுமை அதிகரிக்கும்.